அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நடுவில் இருக்கிறோம். இப்போ அந்த காலகட்டம் எப்படி அப்படின்னா, ரசூல்லா வந்து ஓப்பனாக வந்து இது சொல்ல முடியாது. அதாவது மதீனாவாசிகளை பார்த்து நீங்கள் வந்து ஏன்னா இவங்க காலங்காலமாக அவங்களோட தொழில் பண்ணிட்டுருக்காங்க. ரசூல்லா வந்து ஜஸ்ட்டு லான்ச் ஆனவங்க. அவங்க நேற்று வந்த விருந்தாளி. இவங்க பல 100 வருஷமாக இவங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க. புரியுதா? ஒரு பழைய கஸ்டமர்னால் தெரியுமில்ல, தொடர்ச்சி அவன் வந்துகிட்டே இருப்பான். அவன் வந்துட்டுருப்பான், நீ கொடுத்துட்ருப்ப, அது வந்துட்டுருக்கும். ஸோ திடீர்னு வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும்போது அது வந்து நம்முடைய ஈரலை அறுக்கிற மாதிரி. என்ன, அவன் வியாபாரம் பண்ணும்போது தெரியும் கடைக்கு வாடகை கட்டணும், என்ன அவங்க எவ்வளோ ஒரு மாதத்துடைய பட்ஜெட் என்ன, அந்த பட்ஜெட் வந்து எப்படி ஃபுல்ஃபில் ஆகும். அதுவும் தனியாக வியாபாரம் செய்கிறவங்க இருக்காங்க பாரு, அவங்க பாடு ரொம்ப பாடு. இந்த சேலரிக்கு இருக்கிறவங்க கூட அவனுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு சேலரி இருக்கும், அதுக்குள்ளே அவங்களுடைய பட்ஜெட் இருக்கும், போயிடும். அந்த வியாபாரம் அப்படிங்கிறது திடீர்னு தூக்கியும் விடும், திடீர்னு கவுத்தி விடும். அதில் வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்கும். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேர்கிட்டையும் பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம், எங்களுக்கு நீங்களும் வேணும் அவங்களும் வேணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்களும் வேணும் அவங்களும் வேணும், உங்களையும் நாங்கள் பகைச்சிக்க விரும்பலை, அவங்களையும் நாங்கள் பகைச்சிக்க விரும்பலை. ஸோ இப்படி இருக்கோம், நாங்கள் எல்லாருக்கும் நண்பனாக இருக்கோம், நாங்கள் நடுநிலையில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போது இதில் ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் எல்லாருக்கும் நண்பனாக இருக்கிறேன், எல்லாருக்கும், அதாவது நடுநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நடுநிலைங்கிறது என்ன, ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டு இல்லையா, நாசமாக போன ஸ்டாண்டு. நடுநிலைங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தன் அடிச்சிட்டான், இன்னொருத்தன் அடி வாங்கிட்டான், அப்போ ஒருத்தன் அநியாயம் பண்ணிட்டா, இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான். இப்போ நீ நடுவில் நிற்கிற அப்படின்னா என்ன அர்த்தம், உன் கண்ணு முன்னாடி அவன் செல்ஃபோன் எடுத்துட்டான், ஒருத்தன் தேடிட்டு இருக்கிறான், நீ நடுநிலை. இப்போ நீ என்ன அர்த்தம், அநியாயத்தின் பக்கம் நிற்கிறேன்னு அர்த்தம். புரியுதா? இஸ்லாத்தில் வந்து நடுநிலை அப்படிலாம் கிடையாது. ஒன்று இங்கே இல்லைன்னா இங்கே. பத்ரில் ஒன்று அபூஜஹல் கூடவா, இல்லைன்னா ரசூலா கூடவா. நடுவில் நின்றவங்கள அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க காஃபிருங்க. அதே தான் அல்லாஹ் சொல்கிறான், குஃபுருக்கும் இஸ்லாத்துக்கும் நடுவில் நிற்காதீங்கன்னு. அதே மாதிரி நாளைக்கு மறுமையில் சில பேர், ஆராஃப்னு ஒரு அத்தியாயம் இருக்குது, 7வது அத்தியாயம், அதை பார்க்கும்போது தெரியும், அவங்க எங்கே தெரியுமா இருப்பாங்க, சொர்க்கத்துலேயும் இருக்க மாட்டாங்க, நரகத்துலேயும் இருக்க மாட்டாங்க, நடுவில் ஒரு செவுரு இருக்கும், அந்த செவருடைய பேர்லேயே சூறா. இந்த மதில் மேல் பூனை அப்படிம்பாங்க இல்லையா, மதில் மேல் பூனை அப்படிம்பாங்க. அதாவது மதிலுங்கிறது செவுரு, சரியா, அந்த செவுத்து மேலே பூனை இருக்கும். 2 வீட்டுக்காரனும் இப்படி பார்த்துட்டே இருப்பான், அது இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுமா அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுமா, அவன் பயந்துகிட்டே இருப்பான். இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிச்சுன்னா இந்த வீட்டு பால் காலி, அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிச்சுன்னா அந்த வீட்டு பால் காலி. ஸோ அதனால் அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது ரியாக்ட் பண்ணுறது கெஸ் பண்ண முடியாது. எல்லாருக்கும் நண்பன் அப்படிங்கிறவன் அவன் எவனுக்கும் நண்பன் இல்லை, ஃப்ராடுன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு தரப்பு அப்படிங்கிறது தான் கரெக்ட். எப்போவுமே வந்து ஒரு சார்பு நிலை அப்படின்னு ஒரு பக்கமாக சாஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரைட் ஆர் ராங், புரியுதா? செய்ய போறியா செய்ய மாட்டியா, ஏற்கிறியா நிராகரிக்கிறியா, இங்கே 2 தான் சிச்சுவேஷன். சாப்பிட்றியா சாப்பிட்லையா, போறியா நிற்கிறியா, புரியுதா? வெட்டொன்று துண்டு 2ன்னு பாலிசி வந்து நீ டிக்ளேர் பண்ணணும், இதுவா அதுவான்ட்டு. நடுவில் நின்றுன்னு வச்சுக்க, அதான் சீமான் சொன்னார்ல, ஒன்று ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு. நடுநிலைன்னு ரோட்டுக்கு நடுவில் நின்று லாரி வந்து அடித்து தூக்கிட்டு போயிடும். என்ன, அதுதான் ஸ்டாண்டு, ஒரிஜினல் ஸ்டாண்டு. அப்போ இது ஒரு பக்கம், சரியா. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி தாவியில் ஆம் எடுப்போம். அதாவது இந்த ஆயத்துடைய இன்றைய பொருள் என்ன, இதே தான் இன்றைக்கி உலகம் பூரா இருக்குது. இதே சூழ்நிலையில் இன்றைக்கி உலகம் இருக்குது. இன்னைக்கு இஸ்லாம் மேலோங்கி இருக்கா, இல்லை. இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்தை வந்து மிகைச்சிட்டாங்களா, இல்லை.